Hello everyone, welcome to the platform of Tanglish to English channel. Today we are going to see what is a preposition. A preposition is a word that is used to show the relationship between two nouns, or it shows the relationship between a noun and a pronoun, or it shows the relationship between two pronouns. ஒரு ப்ரிப்போசிஷன்னா என்னன்னு பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டு பெயர் சொற்கள் அல்லது பெயர் சொற்களுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய சொற்களுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே என்ன உறவு, என்ன ரிலேஷன்ஷிப், எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, ஹவு இட் இஸ் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரிப்போசிஷன். இப்போ ஒரு சிம்பிளான ப்ரிப்போசிஷன் சிம்பிளாக முதல்ல ஆரம்பிப்போம். இன்னு, அட்டு, ஆஃப், ஃப்ரம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் சிம்பிள் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் இல்லாமல் நிறைய காம்பவுண்டு ப்ரிப்போசிஷனும் நிறையா இருக்குது. கூட்டு வார்த்தைகளாக இருக்கக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ரிப்போசிஷன் என்னங்கிறது கொஞ்சம் கிளியர் ஆகும். த புக் இஸ் ஆன் த டேபிள்னு சொல்லும்போது இங்கே ரெண்டு நவுன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. டேபிள் ஒன்று, புக்கு ஒன்று. அந்த புக்கும் டேபிளும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஹவு போத் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்னு பார்க்கும்போது ஆன் த டேபிள்னு சொன்னோம். அது மேலே இருக்கிறதுனால தான் புக்கையும் மேஜையும் நம்ம சேர்த்து பேசக்கூடிய ஒரு வாக்கியத்தில் பேச முடியுது அல்லது பேச முடியாது. த ரிவர் ஃப்ளோஸ் அண்டர் த பிரிட்ஜ். இதில் பாருங்கள், ரிவர் ஒரு நவுனு, பிரிட்ஜ் ஒரு நவுன். அப்போ எப்படி ரெண்டும் சம்மந்தப்பட்டிருக்கு? பிகாஸ் இட் இஸ் ஃப்ளோயிங் அண்டர் த பிரிட்ஜ். அப்போ எப்படி ரிலேட்டடு? அண்டர் அப்படிங்கிற மீனிங் அங்கே வர்றதுனால தான் அந்த பிரிட்ஜையும் ரிவரையும் நம்ம ரிலேட் பண்ண முடியுது. இதை தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரிப்போசிஷனை நிறைய இடத்துல தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி நம்ம வேர்பு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ப்ரிப்போசிஷனையும் ப்ராக்டிஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. அது ஸ்போக்கனை பொறுத்த வரைக்கும். கிராமட்டிக்கலாக ப்ரிப்போசிஷன்னா இது தான். இதுக்கு மேலே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இப்போது ரெண்டு ப்ரிப்போசிஷனை நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்று இன், ஐஎன், இன். இன்னொரு ப்ரிப்போசிஷனு அட்டு. இது அடிக்கடி எல்லாரும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ப்ரிப்போசிஷன். இன்னுன்னு சொன்னாக்கா எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, பெரிய இடத்த குறிக்கக்கூடியது. பெரிய ஒரு சிட்டி அல்லது பெரிய இடம், கம்பேரிட்டிவாக பெரிய இடத்த குறிக்கும் போது இன்னும் போட்டுங்க. அதை விட சின்ன இடத்த கம்பேர் பண்ணி சொல்லும்போது அட்டு போட்டுங்க. இப்போ உதாரணமாக, இஸ் லிவிங் இன் சென்னை அட்டு மயிலாப்பூர்னு சொல்லலாம். அப்போ இன்னுங்கிறது பெரிய இடம், சென்னை பெரிய மாநகரம், பெரிய நகரத்தை குறிக்குது, மெட்ரோபாலிஸு. அடுத்தது ஊர், சின்ன ஊர். இப்போ நுங்கம்பாக்கம்னு சொன்னோம்னா அட்டு நுங்கம்பாக்கம்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சென்னைக்குள்ளே தான் அது இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இன்னும் அட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த தியேட்டர், கம் டு த தியேட்டர், ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த தியேட்டர்னு சொல்கிறோம். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த சினிமா. நான் சினிமா தியேட்டரில் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு வகையாக சொல்லலாம். ஒன்று உள்ளே காத்துட்ருக்குறேன், அல்லது அந்த வளாகத்தில், அந்த ப்ரிமிசஸில், அந்த ப்ரெசிங்ஸில், அந்த கேம்பஸில், அந்த கேம்பஸுக்கு வெளியே அந்த தியேட்டரை சுற்றி ஏதாவது ஒரு இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன்னு சொல்லலாம். அப்போ வெளியில் நான் காத்துட்ருக்கிறேன், அந்த ஏரியாவில், அந்த பில்டிங்க்கு வெளியில் அப்படின்னா அட்டு போட்டுங்க. இந்த இடத்துல அட்டு போட்டுங்க. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அட் த தியேட்டர்னால் நீ வந்துடு, உனக்காக நான் காத்துட்ருக்கேன் வெளியிலன்னு அர்த்தம். அந்த காம்பவுண்டுக்கிட்டேயோ காம்பவுண்டுக்கு வெளியிலையோ அட் த தியேட்டர்னு சொல்லுங்கள், வெளியில் காத்துட்டு இருந்தா. ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ இந்த தியேட்டர் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னுன்னா தெரியும் உங்களுக்கு உள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ இந்த தியேட்டர்னா டிக்கெட் எடுத்துகிட்டு நான் உள்ளே போயிடுறேன்,
போயிட்டு நான் உள்ளே உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நேராக உள்ளே வந்துடுன்னு அர்த்தம். டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன், உன்னோட சீட்டு ரிசர்வ் பண்ணி என் கையில் இருக்கும், நீ உள்ளே வந்துடுன்னு அர்த்தம். அப்போ இன்னுக்கும் அட்டுக்கும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஐ ஆம் லிவிங் இன் பாண்டிச்சேரி அட் அண்ணா நகர். அப்போ இன்னும் பாண்டிச்சேரிக்கு போட்டிருக்கோம், இன் பாண்டிச்சேரி பெரிய ஊர், அட் அண்ணா நகர்னு சொல்லியிருக்கேன். இதே இப்படி சொல்லலாம், ஐ ஆம் லிவிங் இன் அண்ணா நகர் அட் 4th cross. எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், சின்னதாக்கும் போது அட் ஆகிட்டான். ஐ ஆம் லிவிங் இன் 4th cross அட் டோர் நம்பர் 6. 6ஆம் நம்பர் வீட்டில் நான் இருக்கேன்னு சொல்லும்போது எப்படி சின்னதாகிட்டே போகுது பாருங்கள். இப்போ வீடை பெருசாக்கி கூட சொல்லலாம். எப்படின்னா, ஐ ஆம் லிவிங் இன் டோர் நம்பர் 6 அட் த ஃபஸ்ட் ஃப்ளோர். அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருங்கிறது இன்னும் சின்னதாகிடுது, வீட்டில் ஒரு பகுதி. அப்போ இன்னும் பெருசுக்கும் அட்டு சின்ன கம்பேரிட்டிவாக சொல்லும்போது அட்டு சின்ன இடத்துக்கும் குறிப்பிடுங்க. அதே மாதிரி அட்டு பயன்படுத்தும் போது, இடத்த குறிப்பிடும்போது அந்த ஏரியாவில் அந்த வளாகம் அப்படிங்கும் போதெல்லாம் அட்டு பயன்படுத்துங்க. அதுக்குள்ளே பில்டிங்குள்ளே, அது உள்ள ரூம்குள்ளே அப்படின்னு வரும்போதெல்லாம் இன்சைட் தட் அப்படிங்கிற மீனிங் வரணுன்னா இன்னுங்கிறத பயன்படுத்துங்க. இதோடு இன்றைக்கி செஷனில் முடிச்சிடுவோம். நிறைய ப்ரிப்போசிஷன்ஸு பார்ட் 2ல் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய். I am signing off now. Until then, bye from Jeromanand.